கொத்தமல்லி 5 ஸ்பூனு, சோம்பு 2 ஸ்பூனு, தேங்காய் எல்லாம் ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். 3 கொத்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய் ஒரு 6 பச்சை மிளகாய் கீரை எடுத்திருக்கேன். பட்டை, லவங்கம், சோம்பு பொடி பண்ணி எடுத்துருக்கேன். பட்டை ஒரு பெரிய பீஸில் ஒரு 3 பீஸு, ஒரு 15 லவங்கம், சோம்பு ஒரு 1.5 ஸ்பூனு போட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பூண்டு ஒரு 4 கட்டி, இஞ்சி ஒரு சிறிதளவு ஒரு 50 கிராம் போட்டு ஆட்டி எடுத்து வச்சுருக்கேன். கொத்தமல்லி தேவையான அளவு, மிளகுத்தூள். இப்போ நம்ம குக்கரில் கொஞ்சமாக கடலை எண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம அரைச்சி வச்சுருக்கிறதுல பாதி மட்டும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை வச்சுருக்கேன். வெங்காயம் 3ல் ஒரு பாகம் போட்டுக்கோங்க. வெங்காயம் வதங்கக்குள்ள கொஞ்சம் நம்ம உப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்கணும்னு இல்லைங்க, கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆனால் போதும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே இதுக்கு போட்டுக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாடை போகிற அளவு நல்லா வதக்கி விடணும். இதோட நம்ம மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்சர் அளவு நல்லா கிண்டி விடலாங்க. கறி நல்லா சூடேறட்டும். கறி நல்லா சூடேறிடுச்சுங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியில் பாதி தக்காளி சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் ஒரு 4 ஸ்பூனு, இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதோடு சேர்ந்து கறி நல்லா வதங்கட்டோங்க. இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கறி நல்லா இது மாதிரி வதக்கணுங்க. ஒரு 1/4 மணி நேரமாக தான் ஆகும். நல்லா இந்த சாந்தை அந்த கறிக்குள்ளே போய் நல்லா வேகும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கிட்டே இருக்கணும். ட்ரை ஆனிச்சுனாக்கா நல்லா ட்ரை ஆன மாட்டி இது மாதிரி சுற்றிலும் தண்ணி ஊற்றி எடுத்து விடுங்க. இப்போ இதுவும் நல்லா தண்ணி சுண்டுற அளவு நல்லா வதக்கிட்டே இருங்க. எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு கறி ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம தண்ணி ஊற்றுனதெல்லாம் பாருங்கள் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றி ஒரு 3 விசில் விட்டு எடுக்கலாம். கறி வேக வச்சு எடுத்துக்கலாம். கறி நல்லா முழுகிற அளவு தண்ணி ஊற்றினா போடுங்க. கொதி வரட்டும். கொதி வந்ததும் மூடி போட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம்.
தண்ணி நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாம். 3 விசில் வந்துருச்சுங்க. வந்து ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணலாம். கறி நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம வெந்த கறியோட இந்த தேங்காய் ஆட்டி வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாங்க. குழம்பு தேவையான அளவுக்கு தடும்பலாக இருந்தால் தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் தண்ணியாட்ட வேணும்னாக்க தண்ணி சேர்த்து ஊற்றிக்கோங்க. இது இப்போ ரொம்ப தடும்பலாக இருக்குது. தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். கரெக்டான தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதில் உப்பும் மிளகாத்தூளும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். பத்துலனா போட்டுக்கலாம். மிளகாத்தூள் கம்மியாக இருக்குங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். உப்பும் பத்தலை. இது நல்லா கொதி வரட்டுங்க. குழம்பு நல்லா கொதி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம பக்கத்துலேயே வடை சட்டி வச்சு அடுப்பத்தை வச்சுக்கலாம். இதில் ஒரு 5 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காய்ஞ்சிருச்சுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பட்டை லவங்க தூள், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இதோட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், இதோட கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் இதுக்கு நல்லா வணங்கணுங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கி வைக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் நல்லா வதங்கட்டுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ நம்ம குழம்புல இருக்க கறியை வடித்து எடுத்துக்கலாம். அப்படியே எடுத்திங்கன்னா அடியில் வந்து தேங்காவுடைய சாந்து நல்லா நிற்கும். கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இந்த குழம்புல கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதை நம்ம அடுப்புலேருந்து இறக்கிடலாங்க. அடுப்பை நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரெடி பண்ண குழம்ப கொஞ்சமாக எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு சாந்து தேவையோ அந்தளவுக்கு நம்ம குழம்பு சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த குழம்பு சேர்க்கவும் நல்லா சாந்து மாதிரி வந்துடுது. நல்லா கதன்னு இருக்கும். நம்ம சாப்பாட்டுக்கு, சப்பாத்திக்கு, இட்லிக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே இது நல்லாயிருக்குங்க. இது நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதி வருதுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகுத்தூள் போட்டுக்கலாம். மிளகுத்தூள் நம்மளுடைய விருப்பங்க. காரத்துக்கு தகுந்த மிளகுத்தூள் போட்டுக்கலாம்.
நான் ஒரு 2.5 ஸ்பூன் மிளகுத்தூள் போட்டிருக்கேன். நம்ம மிளகு தூள் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா, நல்லா பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதி வரணுங்க. நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா கொதி வர வர அந்த தண்ணி சுண்ட சுண்ட பாருங்கள், குழம்பு ஃப்ரையே நல்லா கலர் சேஞ்ச் ஆகுங்க. பார்க்கவே நல்லாயிருக்கும். இன்னும் நல்லா சுண்டட்டும். நல்லா ட்ரை ஆகிடுச்சுங்க. கொஞ்சம் கதக்கதனும் இருக்குது. இப்போ நம்ம கொத்தமல்லி தழை மேலே போட்டுடலாம். போட்டு இந்த ஹீட்லேயே நல்லா கொஞ்சம் கிண்டி விட்டுலாம். அவ்வளோதாங்க, நம்ம ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. மிளகுத்தூள் எல்லாம் போட்டு நல்லா மணமாக இருக்குது.